Hello guys, welcome back to our channel. என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய சாரீ ட்ராப்பிங் வீடியோ தான். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து அடிக்கடி வந்த கமெண்ட் என்ன அப்படின்னா அது வந்து சாரீ ட்ராப்பிங் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக சாரியாக கட்டி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி சாரீ இவ்வளோ டைட்டாக கட்டுறீங்க, உங்களுடைய ட்ராப்பிங் ஸ்டைல் வந்து சொல்லுங்கள், வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னே டைம் போயிடுச்சு. லாஸ்ட்டாக இன்றைக்கி தான் அதுக்குரிய டைம் வந்திருக்கு. சரி, எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். டார்க் ஆரஞ்சு கலரில் பிங்க் கலர் பார்டர். இது எடுத்து சுமார் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. சரி, எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து சாரீ கட்டணும் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சிருவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படி நம்ம தலை காய போடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ப்ளீட் எடுத்து வச்சுருவேன். நம்ம ஃப்ரண்ட் மேலே போடுவோம் இல்லையா, அந்த ப்ளீட் மட்டும் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருவேன். அது பூனோ சாரியாக இருந்தாலும் சரி, காட்டனாக இருந்தாலும் சரி, சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கட்டும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீட் பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் எப்போவுமே அந்த பார்டருக்கு தான் எடுப்போம். செகண்ட் ப்ளீட் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டை விட எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்து அதே அளவுக்கு தான் 2, 3ஆவதுன்னு அடுத்தடுத்து எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் நான் எப்படி எப்போவுமே பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு 3/4 அளவு வச்சு தான் செகண்டு, தேர்டு அதுக்கப்புறம் வர எல்லா ப்ளீட்டுமே எடுக்கிறது. மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு 6 ப்ளீட் வர வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எடுப்பேன். இது வந்து என்னுடைய கல்யாணத்தப்போ என்னுடைய பியூட்டிஷியன் வந்து கட்டி விட்டாங்க. அப்போ தான் நான் இந்த ஸ்டைல் பார்த்தேன். ஃபஸ்ட்டு மட்டும் அந்த ப்ளீட் மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள சின்ன சின்னதாக உள்ள அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மீதி எல்லா ப்ளீட்டுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சேமாக இருக்கணும். அப்படி கட்டினா ஒன்றா நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு சில நாட்டிக்கு ஏதாவது ஒரு ப்ளீட் மட்டும் பெருசாகிட்டு அப்படி வெளியே வந்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்படி தெரியாமல் இருக்கும். அதனால் மீதி எல்லா ப்ளீட்டுமே உள்ளே வச்சு சின்னதாக பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம சேமாக நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு முந்தானி போடுவோமோ அவ்வளோத்துக்கு வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சு இந்த மாதிரி நான் பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட்டே இப்படி பின் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா நம்ம அடுத்தது கட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். நல்லா பட்டு சாரி அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்லா கீழே வரையே முந்தானி விடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே கீழே இறக்கி முந்தானி விட்டுருங்க. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்தது கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக ஃபஸ்ட் நம்ம வந்து டக்கின் பண்ணி ஒரு சுற்றுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுறேன். அதை வந்து பின்னாடி சொருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா ரொம்ப பஃப்னு வெளியே நமக்கு தெரியாது. நல்லா உள்ளே வந்து நீட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் இப்படி தானே நம்ம எடுத்து கட்டுவோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் ப்ளீட் எடுத்து வச்சதுனால இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து இப்படி நம்ம நார்மலாக இது எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக இதில் ஒரு பின்னு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இப்படி எடுத்து வச்சுருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம பின் பண்ணி அதில் வச்சுருப்போம். ஸோ அந்த பின்னை நான் லைட்டாக கழட்டிட்டு ப்ளவுஸோட சேர்த்து நம்ம வந்து பின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து மேலே ஃபுல்லாக கட்டியாச்சு, ரொம்ப நீட்டாகவும் அரேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம. இப்போ அடுத்தது வந்துட்டு கீழே எடுக்கிறது எப்படின்னு தான் பார்க்கலாம். ஏன்ட்ட நிறைய பேர் கேட்டது டைட்டாக எப்படி கேட்டுறீங்க அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மேலே ப்ளீட் எடுக்கிறது ஈஸியாக வந்துடும். அது எல்லாருமே நல்லா ஈஸியாக எடுத்துருவோம். ஆனால் இந்த வந்து சைடு ப்ளீட் எடுக்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அது நீட்டாக வராது அப்படின்னும் நிறைய ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சைடு தான் நம்ம ஹிப் பொசிஷனில் உள்ள அந்த ப்ளீட் தான் வந்து ஒழுங்காக வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி டைட்டாக எவ்வளோ தூரம் நீங்கள் டைட்டாக வந்து உங்களுக்கு இழுத்து மாட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மாட்டிக்கோங்க. நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்ததுனால வயிறு கொஞ்சம் விட்டுருக்கும். அப்படிங்கும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியும். எனக்கு வந்து அது வீடியோவில் ரொம்ப ரொம்ப தெரியுது. நேரில் கூட எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது. வீடியோவில் ரொம்ப வந்து வயிறு தெரியுது. நிறைய பேர் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்பீங்க. ஆனால் நேரில் எனக்கு பார்த்தா அந்தளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, வீடியோவில் தான் ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுடைய ஹிப் சைஸுக்கு ஏற்றாப்புல நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நார்மலாக கீழே ப்ளீட் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நான் ப்ளீட் எடுத்து அதை வந்து இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே செய்யலை, ஜஸ்ட்டு நான் அதில் வந்து எடுத்து பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ளீட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளீட் எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இது வந்து என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து ஒழுங்காக நிற்காது. அப்போ யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கீழே கொஞ்சம் எடுத்து விடுங்க நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவும் கூட பார்த்திங்கன்னா மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இதில் வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க. பின் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் போட்டு வச்சுக்கோங்க. மேலே உள்ளதை வந்து நல்லா கையை வச்சு டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு கீழே உள்ளதை மறுபடியும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இன்னொரு பின் இதில் போட்டுக்கலாம். இப்படின்னா மற்றவங்க ஹெல்ப்பே இல்லாமல் நம்ம கீழே வர நீட்டாக எடுத்து விட்டுடலாம். மறுபடியும் இந்த மாதிரி எண்டு வர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டு அதுலேயே லாஸ்ட்டாக ஒரு பின் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும்.
கடைசியாக நம்ம சாரீலாம் கட்டி முடிச்ச பிறகு இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நிற்கும். ஸோ அதனால் இது வந்து யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதையும் வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வேறு ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த ப்ளீட் மட்டும் எடுத்து நான் பின் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ மீதி இந்த சைடு வந்து நிறைய கொச்சன்னு நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா மட்டும் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த சைடு உள்ள நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் உள்ள நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்குது, அந்த இடம்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு சும்மா மட்டும் இது பண்ணி விட்டுட்டு கீழே வந்து எவ்வளோ அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நல்லா கீழே இறக்கியே கட்டுங்க, அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நிறைய பேர் நமக்கு தரையில் சாரீ படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூக்கி மேலே கட்டுவோம். ஆனால் அப்பெல்லாம் கட்டாதீங்க. கீழே பட்டுதுன்னா பட்டுட்டு போகுது, ஆனால் அது ஒரு அழகாக இருக்கும். நம்மளுக்கு கீழே வேற கிடந்துச்சு அப்படின்னா அது ஒரு அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்லிப்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே ஏறிட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. நல்லா கீழே இறக்கி இது பண்ணிவிட்டு நான் வந்து நார்மலாக நம்ம பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுடைய ரைட் சைடில் பிடிச்சி இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டைட் ஆகும். பார்டரை மட்டும் தான் நான் பிடிச்சி இழுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம அதில் ஒரு பின் போட்டிருக்கோம், ஃப்ளீட்லேயும் ஒரு பின் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் அந்த பார்டரை மட்டும் பிடிச்சி இழுத்திங்கனாலே இந்த சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு டைட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த வேவ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் அதை மட்டும் அப்படி பிடிச்சி இழுத்து ஜஸ்ட் வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதுவே நல்லா டைட்டாக நம்மளுக்கு ஆகிடும், நல்லா நீட்டாகவும். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேவாக நம்மளுக்கு அழகாக வந்துடும். இனிமேல் வந்து இந்த ஃப்ளீட் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது நார்மலாக இதை இன்செர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணுங்க. ஏன்னா உள்ளே வந்து அப்படி பஃப்னு அப்படி தூக்கிட்டு இருக்காமல் உள்ளே வந்து நல்லா ஈக்குவலாக எல்லாமே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா வெளியே பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இந்த மாதிரி டைட்டாகவும் ஆகிடுச்சு, வேவும் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே இறக்கி இன்னொரு பின்னும் மாட்டுவேன். அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் இன்னொரு பின்னும் மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சோண்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சாரீ மீதி இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதையுமே நல்லா நீட்டாக பின்னாடி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து இதுதான் வந்து சீக்ரெட். என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த பார்டரை மட்டும் பிடிச்சி நீங்கள் இழுத்து நம்ம வந்து இந்த சைடு மாட்டிட்டோம் அப்படின்னாலே இங்கே வந்து டைட் ஆயிரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கீழே 2-3 பின் மாட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அது ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பின்னை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் பின்னாடி பக்கம் திரும்பிட்டு நம்மளுக்கு வந்து பின்னாடி எல்லாமே நீட்டாக இந்த மாதிரி கையை வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நம்மளுக்கு நீட்டாக வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ தான் சாரீ கட்டியாச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று, எப்போவுமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக தான் ஒரு பின்னு குத்தியிருந்தோம். இப்போ அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியுமே இன்னும் நல்லா டைட்டாக அந்த மேலே உள்ள ப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சி இன்னும் நல்லா மேலே இழுத்து நம்ம வந்து பின் மாட்டிட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு ஹிப் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். நல்லா வந்து நீட்டமாக முந்தானியும் கீழே இருக்கும், இன்னும் நல்லா டைட்டாக கட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மேலே லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட்டையும் எல்லாமே எடுத்து நீங்கள் வந்து இழுத்து பின் மாட்டிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைடும் ஒரு பின் போடுவேன். ஸோ அதனால் மறுபடியும் எல்லா ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் அதில் ஒரு பின் மாட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக சாரீ கட்டியாச்சு. நம்மளுக்கு பூனை சரினாலும் சரி, காட்டன்னாலும் சரி, இல்லை பட்டுலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் வெடன்னு சாரீ இருக்கும், அது எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா சூப்பராக நின்றோம். அந்த மாதிரி கொஞ்சம் வெடன்னு இருக்குல்ல அந்த சாரீலாம் வந்து ப்ளீட்ஸ் கொஞ்சம் நிற்காது. அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ப்ளீட் எடுத்து பின் மாட்டிட்டு டேரெக்டாக வந்து ஒரு அயன் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நின்றோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம சூப்பராக சாரீ கட்டிக்கலாம். எப்போவுமே ஹிப் சைடு வந்து யாராவது ப்ளவுஸோட சேர்த்து பின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை தூக்கி பின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் பின் பண்ணுறது இல்லை, ஆனால் வீடியோக்காக நான் இதில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் மேலே தூக்கி பின் பண்ண மாதிரி தெரியுது. மற்றபடி நம்ம பின் பண்ணாட்டாலுமே பார்த்திங்கன்னா அது நிற்கும் நல்லா. ஏன்னா நம்ம வந்து டைட்டாக தானே கட்டுறோம், அதனால் அந்த இடம் நல்லா நிற்கும். ஸோ இப்போ வந்து சூப்பராக சாரீ கட்டியாச்சு. ஸோ வேறு எந்த ட்ரிக்குமே இல்லைங்க. நம்ம வந்து ஹிப்பு பொசிஷனில் தான் அந்த வேவாக வர்றது தான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, அந்த பார்டரை பிடிச்சி நம்ம நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த இடம் நம்மளுக்கு ஹிப் பொசிஷன் ஃபுல்லாக நல்லா டைட் ஆகிடும். அதே மாதிரி அந்த வேவாக வருதுல அது எல்லாமே நீட்டாக வந்துடும். மற்றபடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி வேவாக எடுத்து உள்ளே வந்து பின் பண்ணுவாங்க. நான் பின் எதுவுமே அதில் போடவே இல்லை, ஜஸ்ட் அந்த பார்டரை பிடிச்சி இழுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அப்படின்னாலே நம்மளுக்கு நீட்டாக டைட்டாகவும் கட்டிடலாம், இந்த மாதிரி வேவாகவும் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் அதோட சீக்ரெட். எதுனாலுமே நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரி கட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே சூப்பராக நீட்டாக இந்த மாதிரி டைட்டாக கட்ட வரும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.